வணக்கம். சஷ்டியாக்கு சென்னையில் இன்று குலதெய்வ வழிபாடு பற்றி காண்போம். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் முதலில் வழங்க வேண்டியது பல தலைமுறைகளுக்கு முன் உதாரணமாக வாழ்க்கையை வடிவமைத்து வாழ்ந்து மறைந்து காவல் தெய்வமாக காத்து நின்று நம்மை வழிநடத்தும் நம் முன்னோர்களான குலதெய்வத்தை. குலதெய்வம் என்பது கற்பனை இல்லாத நம் முன்னோர்களின் உண்மையான வரலாறு. குலதெய்வம் அருள் முழுமையாக பெற்றவர்கள் வாழ்க்கை சிறப்பாக பலரும் போற்றும் வகையில் இருக்கும். எங்களது குலதெய்வத்தை பற்றி கூறுகிறேன். 500 ஆண்டுகளுக்கு முன்னர் இன்றைய திருச்சி மாவட்டத்தில் மேகவர்ணம் என்ற அரசர் இருந்தார். அவரிடம் வீரபத்திரன் பிள்ளை என்பவர் மந்திரியாக இருந்தார். அவருக்கு 10 வயதில் செந்தாமரை, 8 வயதில் அரியநாச்சி என அழகான 2 மகள்கள் இருந்தனர். மனைவி மறைந்து விட்டபடியால் மறுமணம் செய்யாமல் தாயில்லா அந்த அழகு தேவதைகளை தாய்க்கு நிகராக பாதுகாத்து வந்தார். அரண்மனைக்கும் மந்திரி வீட்டிற்கும் மட்டும் செலவு செய்வதற்காக பீமதண்டாயுதம் என்னும் சலவை தொழிலாளி அரசரால் நியமிக்கப்பட்டிருந்தார். ஒரு நாள் மந்திரி வீரபத்திர பிள்ளை வீட்டு சலவை துணிகளை தவறுதலாக அரண்மனையில் கொடுத்து விட்டார். மறுநாள் மன்னர் உடைமாற்ற சலவை மூட்டையை பிரித்த போது நறுமணம் வீசியுள்ளது. அனைத்தும் பெண்கள் அணியும் உடைகளாக இருந்துள்ளது. உடனே மன்னர் சலவை தொழிலாளியை அழைத்து விசாரித்துள்ளார். ஐயா, இவை அனைத்தும் மந்திரியின் 2 மகள்கள் உடைகள். அவர்கள் வீட்டை தெரிந்தாலே தெய்வ மனம் கமலும். வீட்டை விட்டு அவர்கள் வராததால் நான் இதுவரை பார்த்ததில்லை என்று கூறினார். அவர்கள் அணியும் உடைகளே இவ்வளவு வாசமாக இருக்கிறது. அவர்கள் நிச்சயமாக மிக அழகான மங்கைகளாக இருப்பார்கள் என நினைத்து அவர்கள் குழந்தைகள் என்பதை அறியாத மன்னர் அவர்களை திருமணம் செய்ய முடிவு செய்து மந்திரி வீட்டுக்கு தகவல் அனுப்பினார். மன்னர் செய்தி அறிந்த மந்திரி வீரபத்திர பிள்ளை மிகவும் வேதனைப்பட்டார். பருவம் அடையும் முன்னர் விளையாட்டு பருவத்தில் உள்ள குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்க விருப்பமில்லை. மன்னர் உத்தரவையும் மீற முடியாமல் விபரீத முடிவு எடுத்தார். மனமடைந்த மந்திரி வீரபத்திர பிள்ளை 2 பிள்ளைகள் கையிலும் கிளுகிழுப்பையை கொடுத்து விளையாட்டு காட்டி உச்சி முகந்து கண்ணுக்கு கண்ணாக வளர்த்த அந்த பிள்ளைகளை மனதை கல்லாக்கி கொண்டு 10 அடி உயர சோள புதிருக்குள் இறக்கிவிட்டார். அந்த குழந்தைகள் மெதுவாக சோளத்திற்குள் மூழ்கி கன்னி தெய்வங்களாகிவிட்டன. மந்திரி வீரபத்திர பிள்ளை பிள்ளைகளை பணிகொடுத்த வேதனையில் வாசலிலேயே உயிர் துறந்து விட்டார். மந்திரி வீட்டிற்கு வந்த மந்திரி அவரது சிறு குழந்தைகள் இறப்புக்கு காரணமாகி விட்டோமே என்ற அதிர்ச்சியில் மந்திரி வீட்டு முன் மரணம் அடைந்து விட்டார். இதை கேள்விப்பட்டு வந்த சலவை தொழிலாளி வீமதண்டாயுதம் இதற்கு காரணம் நான் தான் என்று கூறிக்கொண்டு அதை அடுத்து 3 குடும்பத்தாரும் செந்தாமரை, அரியநாச்சி, வீரபத்திரன், மேகவர்ணம், வீமதண்டாயுதம் ஆகிய 5வரையும் தெய்வமாக வழிபடத் தொடங்கினர். அந்த வம்சாவளியில் வந்தவர்கள் பிழைப்புக்காக பல ஊர்களுக்கு சென்றுள்ளனர். அதில் சில பங்காளிகள் திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிக்குடிக்கும் ஐயம்பாளையத்திற்கும் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னர் குடிபெயர்ந்துள்ளனர். ஐயம்பாளையத்தில் செந்தாமரை அரியநாச்சிக்கு சிறிய கோயில் எழுப்பி வழிபட்டு வந்துள்ளனர். தாண்டிக்குடியில் இருந்த எனது முன்னோர்கள் 250 ஆண்டுகளுக்கு முன்னர் எனது பாட்டனுக்கு பூட்டன் காலத்தில் பெரியகுளம் நகருக்கு குடிபெயர்ந்து வடகரை தவுடன்கோயில் சந்தில் வசித்து வந்துள்ளனர். அந்த வீட்டில் எனது தாத்தா வெள்ளச்சாமி பிள்ளையின் அப்பா பழனியப்ப பிள்ளை, அவரது அப்பா கந்தசாமி பிள்ளை, அவரது அப்பா வெள்ளையச்சாமி பிள்ளை, முன்னோர் ஆண்டியப்ப பிள்ளை நல்லமாலை ஆண்டி நல்லாயி தெய்வமாக வழிபட்டு வந்துள்ளனர். ஆண்டி அணிந்திருந்த உத்தராட்ச வேட்டியின் ஒரு பகுதி, நல்லாயி அணிந்திருந்த சேலையின் ஒரு பகுதியை வைத்து வணங்கி வந்ததை இன்றும் தொடர்ந்து வருகிறோம். ஆடி 18க்கு முதல் நாள் ஆடி 17 அன்று பெரியகுளத்தில் பொங்கல் வைத்து சாமி கும்பிட்டுவிட்டு அவர்கள் அருளாசியுடன் மறுநாள் ஆடி 18 அன்று ஐயம்பாளையம் கோவிலில் செந்தாமரை, அரியநாச்சி, வீரபத்திரன், மேகவர்ணம், வீமதண்டாயுதம் சாமிகளுக்கு புத்தாடை எடுத்து பொங்கல் வைத்து பிறந்து மூடி காணிக்கையுடன் சாமி கும்பிடுவோம். 2 இடங்களிலும் பங்காளிகள் மற்றும் அருகில் குடியிருப்போர் கலந்து கொள்வார்கள். எங்கள் வீட்டில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு புத்தாடை கொடுப்போம். எங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு செந்தாமரை, அரியநாச்சி என பெயர் சுட்டுவோம். ஆண்களுக்கு வீரபத்திரன், மேகவர்ணம் என பெயர் சுட்டுவோம். என் தந்தை மறைவிற்கு பின் 1985 முதல் கடந்த 40 ஆண்டுகளாக நான் பூசாரியாக இருந்து வருகிறேன். தற்போது எங்கள் தாத்தா வெள்ளச்சாமி பிள்ளை, கந்தசாமி பிள்ளை, சுந்தராஜ பிள்ளை, சின்னசாமி பிள்ளை வாரிசுகள் ஒன்றிணைந்து சாமி கும்பிட்டு வருகிறோம். குலதெய்வம் வழிபாட்டை தொடங்கிய பின்னர் எங்கள் அனைவருக்கும் வாழ்விலும் ஏற்றம் ஏற்பட்டுள்ளது. குறை ஏதும் இல்லை. வளமான மன நிறைவான வாழ்க்கை கிடைத்துள்ளது. நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை வணங்கி நிறைவான வாழ்க்கை வாழுங்கள். முடிந்தவரை பிறருக்கு உதவிடுங்கள். நன்றி, வணக்கம். எங்கள் குலதெய்வத்தை வணங்குபவர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து எங்களை தொடர்பு கொண்டு எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.